ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு மாம்பழ மோர்க்குழம்பு பார்க்க போகிறோம். டேஸ்டான மோர்க்குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் நல்லா பழுத்த மேங்கோ ஒன்று எடுத்திருக்கேன். இதோட மாங்காய் ஒன்றும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாம்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மாம்பழமும் மாங்காயும் வேக வைக்க போகிறோம். கட் பண்ணி வச்ச மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். இதோட மாங்காயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளிப்பாக இருக்கும் இந்த மோர்க்குழம்பு. டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா ஆற விட்டு இதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். தண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய், தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். நமக்கு சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்கணும். அதனால் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். தேங்காய் நல்லா கொதிக்கணும். வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாம்பழ மோர்க்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மாம்பழம் விழுதை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும் இந்த மோர்க்குழம்பு. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்கணும். அடுப்பை சிம்மிலே வச்சிடலாம். இப்போ நல்லா மூடி போட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம தயிர் எடுத்துக்கலாம். தயிரை இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கணும். தலைக்கக்கூடாது. ஆனால் இது நல்லா பொங்கி வரும். அப்போ தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு பொங்கி வரணும் மோர்க்குழம்பு. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். மோர்க்குழம்புக்கு கண்டிப்பாக வெந்தயம் போட்டு தாளிக்கணும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கடுகு, வெந்தயம், மிளகாய் வத்தல் சேர்த்து தாளிச்சிடலாம். நமக்கு சுவையான மோர்க்குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இதை தாளிப்பை மோர்க்குழம்புல கொட்டிடலாம். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச மேங்கோவை சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையான மோர்க்குழம்பு நிமிஷத்தில் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.